வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 57. மது தன் அறையை விட்டு வெளியில் வந்து முட்டை மாடிக்கு சென்றாள். அங்கோ ராகவன் நின்றிருந்தான். ராகவனை பார்த்த மது, இன்னும் நீங்க தூங்கலையா என்றாள். மதுவிற்கு முதுகு காட்டி நின்றிருந்த ராகவனும், தூக்க வரல என்றான். ராகவன், இப்படி மனசாட்சி இல்லாம மனுஷங்களை கொன்னா தூக்கம் வராது. நடுராத்திரியில் இப்படி வந்து நிக்க வேண்டியதுதான் என்று மது சொல்ல, மதுவிற்கு முதுகு காட்டி நின்றிருந்த ராகவன் திரும்பி அவளை அனல் காக்கும் விழிகளோடு பார்த்தான். இப்ப என்ன வேணும் உனக்கு என்றான் ராகவன். எதுக்காக ஆதித்யனை கொன்னீங்க? மனுஷங்க உயிர்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? அந்த ஆதித்யன் தப்பு பண்ணிருக்கான், அதுக்குன்னு அவனை கொல்லணுமா? ஏன் இப்படி பண்றீங்க? உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல என்றாள் மது. அவ என்ன தப்பு பண்ணானோ உனக்கு தெரியுமா என்றான் ராகவன். என்ன கடத்தினான் தானே, அதுக்கு தானே நீங்க அவனை கொன்றிருக்கீங்க என்று மது கேட்க, அதுவும் ஒரு காரணம்தான், ஆனா அது மட்டும் காரணம் இல்ல என்றான் ராகவன். வேற என்ன காரணம் என்றாள் மது. அந்த ராஸ்கல் என் தங்கைய சீதாவை பலாத்காரம் பண்ணியிருக்கான் என்று ராகவன் சொல்ல, என்ன சொல்றீங்க என்றாள் ராதா. மொட்டை மாடியின் கைப்பிடி சுவற்றை பிடித்தபடியே, ஆமா, உன்னை ஆதித்யன் கடத்தின அன்னைக்கு நைட் உனக்காக நியாயம் கேட்க ஆதித்யனோட ரெசார்ட்டுக்கு சீதா போயிருக்கா. அங்க அந்த ராஸ்கல் என்று ஆதித்யன் நிறுத்த, என்னங்க சொல்றீங்க? ஆதித்யன் சீதாவ? ஐயோ, நினைச்சு பார்க்கும் போதே பதறுதே. எவ்வளவு பெரிய அயோக்கியனாவ. சீதா பாவங்க என்றாள் மது ராகவனின் பக்கம் வந்து. எனக்காக நியாயம் கேட்க போய் சீதாவுக்கு இப்படி ஆயிடுச்சு என்று மது கூறியபடியே ராகவனின் பக்கம் சென்றாள். ராகவன் எதுவும் பேசாமல் அமைதியாயிருந்தான். அவன் பக்கம் சென்று நின்ற மது அவன் பிடித்திருந்த கம்பியை பார்த்தான். அது வளைந்திருந்தது. உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறான் ராகவன் என்பது மதுவிற்கு புரிந்தது. சாரிங்க, எனக்கு இது தெரியாது. உங்களை நான் என்னென்னமோ பேசிட்டேன். ஐம் சாரி என்றாள் மது. என்றான் ராகவன். என்னால சீதாவுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னு நினைச்சா என்னால தாங்க முடியல. என்னால எல்லாருக்கும் கஷ்டம் என்று மது சொல்ல, ஆதித்யன் பண்ண தப்புக்கு நீ எப்படி காரணமாவ? நடந்தது நடந்துருச்சு. அந்த ராஸ்களுக்கு சரியான தண்டனையும் கொடுத்தாச்சு. சீதா கிட்ட எதையும் கேட்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா அவ அந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வரட்டும் என்று ராகவன் சொல்ல, கண்களை துடைத்த மதுவோ என்றாள். 10 நிமிட அமைதி. சரி, நீங்க போய் தூங்குங்க என்றாள் மது. இல்ல, தூக்க வரல என்றான் ராகவன். மணி 12 என்றாள் மது. தெரியும், நான் நைட்லாம் தூங்கி பல வருஷம் ஆச்சு. என் அம்மாவை என் அப்பா விட்டு போய் வேற கல்யாணம் பண்ண போன தூக்கம் இன்னும் வரல என்று ராகவன் சொல்லியதை கேட்டதும் அதிர்ந்தாள் மது. எனக்கு புரியலங்க என்றாள் மது. எனக்கு 10 வயசு இருக்கும். அப்பாட்ட இருக்க பணமும் வசதியும் பத்தலன்னு சண்டை போட்டு அப்பா கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு என் கண் முன்னாடியே வேற ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என் அம்மா. வேணான்னு எவ்வளவோ கெஞ்சினேன். பட் அவங்க கேட்கல. எந்த பணத்தை காரணமா வச்சு என் அப்பாவை அவங்க பிரிஞ்சு போனாங்களோ அதே பணத்தை சம்பாதிக்க 10 வயசுல இருந்து என் அப்பா கூட ராத்திரி பகலா உழைச்சேன், ஓட ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் ஓடிட்டே இருக்கேன். நல்லா நிம்மதியா தூங்கி ரொம்ப நாளாச்சு என்று ராகவன் சொல்ல, ராகவனுக்குள்ளே எவ்வளவு வழி மறைந்திருக்கும் என்பதை எதிர்பார்க்காத மதுவோ வானம் பார்த்து வெறித்து நின்றவனின் வலது கையை தன் இடது கையால் பிடித்தார். தன் கரத்தை பிடித்த மதுவின் பக்கம் திரும்பினான் ராகவன். ராகவன் விழிகளில் இருந்த வழியை அவள் விழிகளால் நேருக்கு நேர் பார்த்தாள் மது. அடுத்த கணம் அவளை அணைத்து ஆறுதல் தேடினான் ராகவன். அவளின் தோள்களில் முகம் புதைத்திருந்தவனை விழுக்க முடியாமல் அவளும் அவனை அணைத்திருந்தாள். அவளிடம் ஆறுதல் தேட அவன் அணைத்திருந்ததோ 2 நிமிடம்தான். சட்டென்று விலகியவன், ஐம் சாரி, நீ இங்கிருந்து போ ப்ளீஸ் என்றான் ராகவன். இல்ல, அது
என்றாள் மது. ஐ காண்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். நீ கிளம்பு, போய் தூங்கு என்று ராகவன் சொல்ல, அவனை பார்த்தபடியே பின்னோக்கி நடந்தவள் கனத்த மனதோடு தன் அறைக்கு சென்று விட்டாள். அறைக்கு சென்றவள் ராகவனையும் சீதாவையும் நினைத்து தன் தூக்கத்தை தொலைத்தாள். விடியற் காலை 4 மணிக்குத்தான் தூங்கினாள் சீதா. காலை சூரியனின் கதிர்கள் ஜன்னலின் வெளியே வந்து மெத்தையில் படுத்திருந்த மதுவின் முகத்தில் விழ கண்களை விழித்தாள் மது. எழுந்ததும் கடிகாரத்தை பார்த்தாள். மணி 7:30 காட்டியது. ஐயோ, மணி ஆகிடுச்சே, இவ்வளவு நேரம் தூங்கிட்டேனா என்றபடியே எழுந்த மது அவசர அவசரமாய் குளித்துவிட்டு வரவேற்பறைக்கு வந்தாள். சீதாவும் அவளது பொட்டிக்கிற்கு கிளம்பி கைப்பையோடு வரவேற்பறைக்கு வர, சீதாவை பார்த்த மதுவிற்கோ மனமெல்லாம் பிசைந்தது. சீதாவின் முகத்தில் சோகம் இலையோடு இருந்தது. சீதா என்று மது அழைக்க, அண்ணி சொல்லுங்க என்றாள் சீதா மெல்லிய குரலில். அவளின் பக்கம் சென்ற மதுவோ அவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு அவளை அணைத்துக் கொண்டாள். என்ன நீயாச்சு என்று சீதா கேட்டுக்கொண்டிருக்க, அந்த நேரம் பார்த்து மாயாவும் வரவேற்பறைக்கு வர, சீதாவும் மதுவும் அணைத்துக் கொண்டு நிற்பதை பார்த்த மாயாவோ, என்ன 2 குட்டிச்சாத்தான்களும் கட்டி பிடிச்சிட்டு நடுகால நின்னுட்டு இருக்குதுங்க என்று தனக்கு தானே நினைத்துக் கொண்டாள் மாயா. சீதாவை அணைத்து விடுவித்த மதுவோ, சாப்பிட்டியா சீதா என்று கேட்க, இன்னும் இல்ல நீ என்றாள் சீதா. சரிவா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம் என்று சிரித்த முகத்தோடு மது சீதாவை டைனிங் டேபிளுக்கு அழைத்து சென்றவள் சீதாவின் தட்டில் 2 இட்லியை எடுத்து வைத்து சட்னியை வைத்தவள் தன் தட்டிலும் இட்லியை எடுத்து வைத்து சீதாவோடு சேர்ந்து சாப்பிட்டாள். அவர்கள் இருவரையும் பார்த்த மாயாவோ, என்னவோ தப்பா இருக்கே என்று யோசித்துக் கொண்டே நின்று இருக்க, அந்த நேரம் பார்த்து அழுத்தமான காலடிகளோடு ராகவன் மாடியிலிருந்து இறங்கி வர, அவனை பார்த்த மாயாவோ, மது இன்னைக்கு நைட் உனக்கு என்கேஜ்மெண்ட், இன்னைக்கு ஆபீஸ் வரியா என்ன என்று மாயா கேட்டுவிட, அதை கேட்ட மதுவிற்கோ புற ஏறிவிட்டது. மதுவின் பக்கத்தில் இருந்த சீதாவோ, அண்ணி பார்த்து தண்ணிய குடிங்க என்று சீதா நீரை கொடுக்க, அதை வாங்கிய மதுவோ, என்கேஜ்மெண்ட் நைட்டு 8 o'clock தானே, சோ ஆபீஸ் இன்னைக்கு நான் வருவேன் என்று சொல்ல, ஓ ஓகே ஓகே, ஆனா ஒண்ணு மது, எப்படியோ என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் சீக்கிரமே உனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் ஆபீஸ் வர போறியா என்ன? அதுக்கு ஃபியான்சி அலோவ் பண்ணுவாரா என்று மாயா கேட்க, இந்த கேள்வி இப்போ தேவையில்லாதன்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் ஆபீஸ் கிளம்புறேன் என்று மாயாவிடம் மது கூற, என்ன எப்பவும் என்ன பேசினாலும் உண்மை மாதிரி இருப்பா, இப்ப எதெல்லாம் பேசுறாளே என்று நினைத்த மாயாவோ வரவேற்பறையில் சஞ்சய்க்காக காத்திருந்த ராகவனின் பக்கம் சென்றாள். மாமா, என்னோட கார் ரிப்பேர், என்ன உங்க கார்ல உங்க கூட ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு போறீங்களா என்று மாயா கேட்க, அழைச்சிட்டு போறேன், சஞ்சய் வந்துடட்டும், சேர்ந்தே போலாம் என்று ராகவன் சொல்ல, தேங்க்ஸ் மாமா என்று சிரித்தபடியே மதுவை பார்த்த மாயாவோ வண்ண புன்னகையை உதிர்த்தாள். மதுவிற்கோ ஆச்சரியம். மாயாவிடம் முகம் கொடுத்து கூட பேசாத ராகவன் இப்பொழுது அவளிடம் பேசுகிறானே, தன்னோடு காரில் அழைத்து செல்வதாய் கூறுகிறானே என்று யோசனையில் நின்று இருந்தவளின் பக்கம் வந்தாள் சீதா. அண்ணி, நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அண்ணி, உங்களுக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும், அப்புறம் எதுக்கு இந்த மாயா சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நேரா பெரியம்மா கிட்ட போய் எனக்கு இந்த நிச்சயமும் வேண்டாம் கல்யாணமும் வேண்டான்னு சொல்லலாமே என்று சீதா சொல்ல, நீ சொல்றது உண்மைதான், ஆனா நடக்கிறத என்னால தடுக்க முடியாது, நான் என்ன பண்ணட்டும் என்று மது கேட்க, உங்களை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு நீ என்று சீதா கூற, சில சமயத்துல நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்ல சீதா, நினைச்சது நடக்கலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறத விட வாழ்க்கை போற போக்குல போயிடணும், அப்படித்தான் இப்போ என்னோட வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு என்று மது சொல்ல, நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்லைங்கிறது உண்மைதான் நீ, நாம நினைச்சது நடக்கலை என்ற வழி இருந்துட்டே இருக்கும், அந்த வழியோட வாழவும் முடியாம சாகவும் முடியாம வாழற வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது அண்ணி, அதையும் யோசிச்சு பாருங்க, நான் போட்டி கிளம்புறேன், பாய் என்று சொல்லிவிட்டு சீதா கிளம்பிவிட,
தன் விரல்களில் இருக்கும் ராகவன் அணிவித்த மோதிரத்தை பார்த்த மது சோபாவில் அமர்ந்திருந்த ராகவனையும் ஒரு கணம் பார்த்துவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பினாள். மது அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் அங்கு முதலில் பார்த்தது வாசுவைத்தான். வாசுவை பார்த்ததும் மதுவிற்கு ஞாபகம் வந்தது. ராகவன் இரவு தன்னிடம் லதாவை பற்றி கூறியதுதான். வரவேற்பறையில் நின்று கொண்டிருந்த வாசுவின் பக்கம் சென்ற மது, அண்ணா என்றாள். மதுவை பார்த்த வாசு, வாமா புது பொண்ணு என்றான். வாசு புது பொண்ணு என்று அழைத்ததும் மதுவிற்கு வருத்தமாக இருந்தது. அண்ணா ஏன் இப்படி கூப்பிடுறீங்க? தங்கச்சின்னு தானே கூப்பிடுவீங்க என்று மது கேட்க, என் தங்கச்சி என் மச்சான மறந்துட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்லிட்டா, அப்புறம் நான் எப்படி தங்கச்சின்னு கூப்பிடுறது என்று வாசு கூறிவிட, வாசுவின் வார்த்தைகளில் இருந்த வலியும் கோபமும் மதுவிற்கு புரிந்தது. அண்ணா நீங்க ஒரு பொண்ணை விரும்புறீங்க. அந்த பொண்ணோட அம்மா உங்ககிட்ட வந்து உன்னை கல்யாணம் பண்ணா என் பொண்ணு செத்துருவா, அவளை விட்டு விலகி போன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் இல்ல, நீங்க விரும்புற அந்த பொண்ணு பேர்லயும் புகழ்லையும் அந்தஸ்துலயும் உயர்ந்தவளா இருக்கா. அதுல ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்ல. இப்ப சொல்லுங்க, இந்த நிலைமையில நீங்க என்ன பண்ணுவீங்க என்று மது வாசுவிடம் கேட்க, அப்போ ராகவனை மறந்துட்டு அனந்த நீ கல்யாணம் பண்ண சம்மதிச்சதுக்கு இதுதான் காரணமா என்று வாசு கேட்க, அவரை என்னால எப்பவும் மறக்க முடியாதுன்னா, ஆனா அவர் விட்டு விலக காரணம் இதுதான் என்று மது சொல்ல, முட்டாள்தனமா இருக்குமா இது என்றான் வாசு. இருக்கட்டும்னா, என்னால அவரோட உயிருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, அவரோட பேர் புகழுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னா அதனாலதான் லதாத்த கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்தினதும் சரின்னு சொல்லிட்டேன் என்று மது சொல்ல, ராகவன் மனசார முதல் முறையா ஆசை வச்சதும் உண்மையில மட்டும்தாமா. அவன் பாவம், உன்னோட முடிவை நீ மாத்திக்க கூடாதா? எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், நீயும் அவனை விரும்புறதானே. உன்னால எப்படி அந்த ஆனந்த கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட வாழ முடியும் என்று வாசு கேட்க, தெரியலனா, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அவரோட வாழ்க்கையில இல்லைன்னா அவரு நிச்சயமா சந்தோஷமா இருப்பார். லதாத்தை எதிர்த்து நான் அவரை கல்யாணம் பண்ணனா அவர் சந்தோஷம் மொத்தமும் போயிடும் என்று மது சொல்ல, மது உனக்கு லதா ஆண்டிய பத்தி தெரியாது. அவங்களுக்கு பயப்படுற ஆள் ராகவன் கிடையாது. லதா ராகவனோட அம்மாதான். ஆனா அவங்கள மொத்தமா ராகவன் வெறுக்கிறான். அவங்களால ராகவன் சந்தோஷத்துக்கு எந்த ஆபத்தும் வராது என்று வாசு சொல்ல, ஆனா எனக்கு அவரோட சின்ன வயசு வாழ்க்கையை பத்தி சொல்ல முடியுமா என்று மது கேட்க, சொல்றேம்மா, கேண்டீன்ல போய் பேசுவோமா என்று வாசு கேட்க, தன் கை கடிகாரத்தை பார்த்த மது, இன்னும் ஆஃபீஸ் டைம் ஸ்டார்ட் ஆக 30 மினிட்ஸ் இருக்குண்ணா, சோ பேசலாம், வாங்கண்ணா போவோம் என்று வாசுவை அழைத்துக் கொண்டு கேண்டீனுக்கு நடந்தாள் மது. இருவரும் கேண்டீனை அடைந்ததும் காஃபியை ஆர்டர் செய்துவிட்டு அமர, காஃபியும் அவர்களின் டேபிளுக்கு வந்தது. வாசு லதாவை பற்றி மதுவிடம் கூற ஆரம்பித்தான். பொதுவா ஒரு குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிக்கு அப்பப்போ சண்டை வரும். ஆனா ராகவன் வீட்டுல தினமும் அவ அப்பா அம்மாக்குள்ள சண்டை வரும். சண்டைய ஆரம்பிக்கிறது அவன் அம்மாவாதான் இருப்பாங்க. டெய்லி அது வேணும் இது வேணும்னு அவங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணி எடுத்துடுவாங்க. ருத்ரமூர்த்தி அங்கிள் தன் சக்திக்கு மீறி எல்லாமே அவரோட மனைவிக்கு செஞ்சாரு. அதெல்லாம் பத்தாதுன்னு எனக்கு தேவையானதை நானே சம்பாதிச்சுக்கிறேன்னு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க லதா ஆண்டி. வேலைக்கு போன இடத்துல அவங்க எம்டி கூட பழக்கமாகி நெருக்கமாகி ருத்ரமூர்த்தி அங்கிள் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி அவங்க முதலாளிய திருமணம் பண்ணிட்டு ராகவன் அவ அண்ணா அவ அப்பா இருந்த அதே ஊர்லயே தான் 2வது கணவனோட வசிச்சாங்க. தான் 2வது கணவனுக்கு ஒரு பெண் பிள்ளையும் பெத்தாங்க. 2வது கணவனுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறதும் தான் தங்க மகனை தன் கணவர் வளர்க்கறதும் லதா ஆண்டிக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, அவங்க கணவர் பேர்ல ஒரு சொத்தும் இல்லாததையும் தெரிஞ்சுக்கிட்ட லதா ஆண்டி தான் 2வது கணவரையும் பிரிஞ்சு தனியா இருந்தாங்க. அவங்க பிரிஞ்ச கொஞ்ச நாள்லயே அவங்க 2வது கணவரும் இறந்து விட, தனியா இருந்த லதா அத்தைக்கு ரொம்ப பெரிய வியாதி ஒண்ணு வந்துருச்சு. சாகர நிலைமையில இருந்தாங்க. அப்போ ராகவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். ருத்ரமூர்த்தி அங்கிள் லதா ஆண்டிய மீட்டு மருத்துவமனையில சேர்த்து அவங்கள குணப்படுத்தி ராகவன் கையில அவங்க அம்மாவை ஒப்படைச்சிட்டு, ஓ அம்மாவை நீதான் பாத்துக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டு கனடாக்கு போயிட்டாரு. தனக்கு அம்மாவா ஒரு நாள் கூட நடந்துக்காத அம்மாவை அவன் அப்பா சொன்னதுக்காக அவனோட அரண்மனையிலேயே தங்க வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் ராகவன். அம்மா பாசத்துக்காக அவன் எவ்வளவு ஏங்கி இருக்கான் தெரியுமா மது? 10 வயசுல அப்பா கூட சேர்ந்து எல்லா பொறுப்பையும் தான் தோல் மேல போட்டு சுமக்க ஆரம்பிச்சவன் ராகவன். என் நண்பன் ரொம்ப நல்லவன்மா, அந்த நல்லவனை நீ மிஸ் பண்ணிட மாட்டேன்னு நம்புற என்று வாசு சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர மதுவின் கைபேசி அலறியது.
எடுத்து பார்த்தாள் மது. கைபேசியின் முகப்பில் வெளிக்கார முத்துவின் எண் இருந்தது. இப்போ இதுக்கு முத்து அண்ணா எனக்கு அழைக்கிறாரு என்றபடியே மது அலைபேசியை அட்டன் செய்து காதில் வைத்தாள். சொல்லுங்க முத்து அண்ணா என்றாள் மது. அம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா லதா அம்மாவும் பார்த்திபன் ஐயாவும் பேசுறத கேளுங்க. நான் செய்யறது தப்புன்னு எனக்கு தெரியும், இருந்தும் வேற வழி தெரியலமா என்றான் முத்து. என்ன முத்து அண்ணா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றாள் மது. அலைபேசியின் மறுபக்கம் இருந்து முத்துவின் குரல் கேட்பதற்கு பதில் லதாவின் குரல் கேட்டது. பார்த்திபா, சீக்கிரமா இந்த மதுவுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். நிச்சயதார்த்தம் இன்னைக்கு முடிஞ்சதும் அடுத்த ஒரு வாரத்திலேயே கல்யாண தேதியை குறிச்சு கல்யாணத்தையும் முடிச்சிடணும் என்று லதா சொல்ல, அண்ணி, எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கும்னு தோணல என்று பார்த்திபன் சொல்ல, என்ன சொல்றீங்க பார்த்திபன் என்றால் ஆக்ரோஷமாக லதா. நேத்து நைட்டு நான் மாடியில ராகவனும் மதுவும் ஒருத்தர் கட்டி அணைச்சிட்டு நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன் என்று பார்த்திபன் சொல்ல, இவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மதுவின் பக்கம் வந்தாள் திவ்யா. மது, கேண்டீன்ல உட்கார்ந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க என்று திவ்யா கேட்க, என்று சொன்ன மது தன் கைப்பையில் இருந்த ப்ளூடூத்தை எடுத்து கைபேசியோடு இணைத்து தன் காதல் ஒன்றை மாட்டிக்கொண்ட மது திவ்யா காதிலும் ஒன்றை மாட்டிவிட்டார். யாரடி போன்ல என்றாள் திவ்யா. பேசாம கேளடி என்றாள் மது. திவ்யாவும் பேசுவதை கேட்க ஆரம்பித்தாள். என்ன சொல்றீங்க பார்த்திபன், நீங்க சொல்றது உண்மையா என்று லதா கேட்க, சத்தியமா என்னோட 2 கண்ணாலையும் பார்த்தேன் நீ என்றான் பார்த்திபன். என்கிட்ட ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டு அந்த பக்கம் ராகவனை மயக்கி அவனை கல்யாணம் பண்ணணும்னு திட்டம் போட்டுறாளா அந்த மது. அவ மட்டும் ஆனந்த கல்யாணம் பண்ணாம ராகவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சா அவ அக்காவை எப்படி கார் ஆக்சிடென்ட் பண்ணி மேல அனுப்பணுமோ இவளுக்கும் அதே மாதிரி ஒரு பிளான் போட்டுட வேண்டியதுதான் என்று லதா சொல்வதை அலைபேசியின் வழியாக கேட்ட மதுவிற்கோ அதிர்ச்சியாக இருந்தது. திவ்யாவிற்கோ தலை சுற்றியது. என்னடி இது என்றால் மதுவை பார்த்து திவ்யா. அண்ணி, மதுவோட அக்காவை மட்டும் தான் கொல்லலான்னு நம்ம நினைச்சோம். ஆனா என் பொண்டாட்டியையும் உங்க மூத்த மகனையும் இல்ல சேர்ந்து கொண்டுட்டோம் என்று பார்த்திபன் சொன்னதை கேட்ட லதாவோ, என் பையனுகளுக்கு கல்யாணம் பண்ணாம ஒரே பொம்பளையா இந்த வீட்டை ஆளணும், இந்த சொத்தை எல்லாம் ஆளணும்னு நினைச்சேன். ஆனா எங்கிருந்தோ ஒருத்தி என் மூத்த மகனோட பொண்டாட்டின்னு வந்தா. நான் அவ வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த வீட்டுல ராணியா இந்த ராஜ்யத்தை ஆள முடியும்? என் பசங்க பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தினாலும் துரத்திடுவானுங்க. பாலும் சோறு ஊட்டி வளர்த்த பெத்தவங்களையே கல்யாணம் ஆன பின்னாடி ரோட்ல விட்டுறானுங்க இந்த காலத்துல. என்னெல்லாம் இவனுக வீட்டுல வச்சிருக்கவா போறானுக? என்னை பொறுத்த வரைக்கும் என் பசங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது. கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல மகாராணியாவே நான் வாழணும். அந்த கார் ஆக்சிடென்ட்ல என் மூத்த பையன் செத்துட்டான் தான், என்ன பண்றது? அது அவனோட கெட்ட நேரம். அத பத்தி எனக்கு பெருசா வருத்தம் எதுவும் இல்லை. ஆனா பாவம் உங்க பொண்டாட்டி தான். நீங்களும் நானும் தான் இந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு முழு முக்கியமான காரணம் என்ன தெரிஞ்சுக்கிட்ட உங்க பொண்டாட்டியையும் அவங்களோட சேர்த்து அனுப்ப வேண்டியதா போச்சு. இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். மது அக்கா வாயிலா பூச்சிதான், அவளை விட்டு வைக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா அவ பெரிய தப்பு பண்ணிட்டா. அவ வயித்துல ஒண்ணு சுமந்துட்டு மாசமாகிட்டேன்னு வந்து நின்னாலே அங்கதான் அவ பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டா. இந்த சொத்து முழுவதும் நான் மட்டும்தான் ஆளணும். அதுக்கு வாரிசு ரெடி பண்ணி அவ வந்து நின்னது தப்பு தானே. அதான் அவ மாசமா இருக்கிறான்னு சொன்ன அன்னைக்கே அவளுக்கான கடைசி தேதியை நான் குறிச்சேன் என்று லதா சொல்லி முடிக்க, நீங்க பெரிய ஆளுதான் அண்ணி என்றான் பார்த்திபன். மது மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலன்னா அவளையும் போட்டுருவோம், தயாராயிருங்க பார்த்திபன் என்று லதா சொல்ல கைபேசியின் அழைப்பு மறுமுனையில் துண்டிக்கப்பட்டது. இதை கேட்டு திவ்யாவிற்கோ முகமெல்லாம் வேர்த்து வடிந்தது. தன் கைக்குட்டையால் முகத்தை துடைத்துக் கொண்ட திவ்யா மதுவை பார்த்தாள். அவளோ மூச்சு வாங்க சிலை போல் அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்த திவ்யாவோ, மது என்ன ஆச்சு உனக்கு என்று அவளின் பக்கம் செல்ல, மதுவோ வேகமாக மூச்சு விட்டபடியே பேச முடியாமல் அமர்ந்திருந்தாள். மது என்னடி ஆச்சு உனக்கு என்று திவ்யா பதற அவளை பார்த்தபடியே மயங்கு சரிந்தாள் மது. மது மது என்று திவ்யா அலற அங்கு கூட்டம் கூடிவிட்டது. பிளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன் என்று திவ்யா கத்த, மது மயங்கிய விஷயம் கேட்டு வாசுவும் கேண்டீனுக்கு வந்து விட்டான். என்ன ஆச்சு மதுவுக்கு என்று வாசு கேட்க, மயங்கிட்டானா என்றாள் திவ்யா. சரி, மதுவை நம்ம கம்பெனியில் இருக்க ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்கு அழைச்சிட்டு போவோம்
என்று வாசு மதுவை தன் இரு கைகளால் ஏந்தி ராகவனின் ஐடி கம்பெனியில் இருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்கு கொண்டு சென்றான். அங்கு சில முதலுதவிகள் மதுவிற்கு கொடுக்கப்பட்டது. 1 மணி நேரத்துக்கு பின்பு கண்களை விழித்தாள் மது. என்னாச்சு டாக்டர் மதுவுக்கு என்று வாசு மருத்துவரிடம் கேட்க, அங்கிருந்த மருத்துவர், ஒண்ணும் இல்ல சார், ஜஸ்ட் பேனிக் அட்டாக் தான், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும் என்றார் மருத்துவர். பேனிக் அட்டாக்கா? இதுவரைக்கும் இதை நான் கேள்விப்பட்டதில்லையே டாக்டர், இது எதுவும் பெரிய பிரச்சனையா என்றான் வாசு. ஒண்ணும் இல்ல வாசு, இது ஏதாவது ஒரு கேட்க கூடாத ஒரு செய்திய கேட்டுட்டா அதிர்ச்சியானா அந்த பயத்துல வர்ற ஒரு விஷயம்தான். பிபி லோவாகி இப்படி மூச்சு வாங்கி மயக்கம் போட்டுருவாங்க, அவ்வளவுதான். இத பயப்படுற மாதிரியெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவாங்க என்று மருத்துவர் சொல்ல, ஓகே டாக்டர், தேங்க்யூ சோ மச் என்றான் வாசு. மருத்துவரோடு இருந்த தாதி பெண்ணும் அந்த அறையிலிருந்து வெளியில் சென்றதும் மதுவை பார்த்த வாசு, பேனிக் அட்டாக் ஆகிற அளவுக்கு என்னமா நடந்துச்சு என்று வாசு கேட்க, திவ்யாவும் மதுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது, நீ தீயா இல்லை தெஞ்சலா இந்த கதையில் என்பதை நாம் நாளை பார்ப்போம். மகளே, நான் சொல்கிற இந்த கதையில் ஏதேனும் குறைகள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்பதான் என்னுடைய குறை நிறைகளை எல்லாம் சரி பண்ணி உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு கதையை நான் கொடுக்க முடியும். நன்றி மகளே.